கைஸ் முன்னாடி போ கைஸ் இப்போ பாருங்க கைஸ் இப்போ வந்து ஒழுங்காக பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் கோர்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க வாங்க பாருங்க. ஏங்க நான் வந்து கேமரா வச்சுக்கிறேன். ஏங்க கைஸ் வச்சுக்கலாம் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். கைஸ் இதுங்க கைஸ் ஒரு இடம் பார்க்குறேன் கைஸ். இன்னும் கச்சிச்சு கைஸ். ஓகே நாங்கள் கைஸ் நான் ப்ளவுஸ் போட்டு வந்தேன். இப்படி இருக்குதா இது வந்து இப்படி பண்ணுவோம். இது இருக்குல்ல இது வந்து இப்படி பண்ணால் தெரியுமா ஒட்டிதாங்க இருக்கணும். அப்போதான் ஒழுங்காக பண்ண முடியும். ஒரு ஷோல்டர்ஸ் இருக்குல்ல ஒரு ஸ்ட்ரைட்டான கால் வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பண்ணலாம் வாங்க.
பட்டது இங்கே பட்டா பால் வந்து ஸ்மூத்தாக போய் 6-4 போயிடும் கைஸ். ஓகேவா? இந்த அச்சாலும் போயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்கள் அச்சா சொன்னாலும் காட்டுறேன். அது மாதிரி எங்கள் அச்சா சொல்லி காட்டுறேன் பாருங்க. வந்து நான் இங்கே அடிக்கிறேன். ஓகேவா? ஓடியா கொஞ்சம் வந்து போனது அதுவே நான் சென்டர் அடிச்சா நல்லா போகும். பாருங்க பாருங்க கைஸ். மத்தியானம் 12 o'clock லைவ் வைக்கிறது எல்லாம் வந்துடும் ஷார்ப்பாக. யூடியூப் சேனல் பேர் வந்து சக்தி ஷாடோ. நான் ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து எங்கள் அப்பா. ஓகேவா? இவங்க ஷூ லைஃப் கட்டிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன்னா சவுண்ட்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணா இங்கே ஹெல்மெட் கட்டிக்கிறேன். மாட்டோன்னா சீக்கிரம் க்ளவுஸ் கட்டிங்க, அதுக்கப்புறம் ஹெல்மெட் கட்டி கை வச்சுருங்க. ஷூலெஸ் கட்டிக்கலாம். டைப் பேட் வச்சுக்கோங்க. எதுக்கோ வந்து நான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு 5 o'clock. நாளைக்கு மத்தியானம் வந்து 12 o'clock வந்து நாளைக்கு காலையில் 12 o'clock வந்து காலையில் எல்லாம் மத்தியானம் சரி நைட்டில் காலையில் நான் சொல்ல காலையில் வந்து 12 o'clock வந்து இது இருக்குது லைவ். அது வந்து எதுனாலனா இது எப்படி உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் லைவ் அந்த ஆக்ஷன் காட்டுகிறேன். எப்படி பண்ணணும் காட்டுகிறேன். ஓகேவாங்க? நம்ம வந்து இது பண்ணோம். நம்ம வந்து கேட்ச் எப்படி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? கார்டு போட்டு கூட பண்ணிக்கலாம் கேட்ச். இது ஏன்னா நான் கிரவுண்டில் கேட்ச் பண்ணிப்பேன். இது வீட்டுக்கு மேலே நான் கையில் போட்டு தான் கற்றுப்பேன். இல்லைன்னா இந்த பீரோவில் இருக்குது பீரோ சுற்றலாம் அது ஏறினா அதனால பண்ண முடியும். ஆனால் கை கட்டி விளாடுறேன். கேட்ச் பண்ணிக்கும் பண்ணிக்கிறேன். மீட் பண்ணி வந்து ட்ராப் பண்ணிக்கும் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாமா கேட்ச்? இப்படி வந்து டக்குன்னு பிடிக்கக்கூடாது. பிடிங்க, டக்குன்னு பிடிங்க. ஆனால் ரொம்ப அழுத்தி பிடிச்சா பால் கீழே அது வந்து முட்டை கோழி முட்டை. இது ரொம்ப பிடிக்காம இப்படி பிடிக்கணும். பிடிச்சி இப்படி பண்ணால் உங்களுக்கு கை வலிக்காது. அப்படி ரொம்ப பிடிச்சிங்கன்னா கை வலிக்கும், பாலும் கீழே வந்துடும் வலிக்கு. முட்டை உங்களுக்கு வந்து முட்டை அது வந்து ஒடியாமல் அப்படியே பிடிச்சிக்கணும். அது கையில் சிக்கினா லைட்டாக பிடிச்சா போதும். லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ட்ரா பண்ணும். ஓகேவா? இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாமா பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. சொல்லாதீங்க கமெண்ட்டில். நானே வீடியோ போடுறேன்.
வேறு மாரி கேப் கூட போட்டுக்கலாம். அந்த கேப் வந்து போட்டுட்டு இப்படி போட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து காட்டா நீங்கள் கீப்பி பாக்கி போட்டு காட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம். காட்டுன்னு சொல்லிக்கிறேன். வந்து இப்போ ஹெல்மெட்டு தான் பிடிச்சிட்டு போய் கேப் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஐயோவா என்னாலே இது நடக்க முடியல. இந்த கேப் இருக்குல்ல, இப்படி போடுறோம்ல நம்ம, அது வந்து பேக் சைடாக போடுங்க, இல்லைன்னா முடி கொட்டும். நான் வெறுமனே போட்டுப்பேன், எனக்கு முடி கொட்டாது. உங்களுக்கு முடி கொட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் சைடு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது இப்படி போட்டுக்கோங்க. ஹெல்மெட் வந்து எப்படி போடுங்கன்னா பாருங்க, இப்படி போட்டு போட்டுக்கோங்க. இப்படி கைஸ் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம ஊற்றுக்கலாம். அப்படியே கேப் வச்சுட்டு வந்துடுங்க கைஸ். போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நீங்க வந்து இங்க பாருங்க, இங்க பார்த்தா உங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்க இங்க பாருங்க. எதுக்கு இதுனா உங்க வாயில போடக்கூடாது. இதெல்லாம் காது ஃபுல்லாகவே பாருங்க, இல்லைன்னா காலையில் பால் போட்டுடும். சரியாக வந்து நம்ம க்ளவுஸ் பற்றி நம்மளோட வேலை பார்க்கலாம். இங்கே வந்து காய வைங்க கைஸ், இல்லைன்னா இப்படி தான் கிளியும். ஓகேவா? இதெல்லாம் கிளியாது. இது வந்து இது நம்மளுக்கு வேர்த்தா இது வழியாக காற்று போகும். இதுமே கேஞ்சிடும் கைஸ். நம்ம காய வைக்கலன்னா இதுமே கிஞ்சி பேக் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா கைஸ்? பேக் எடுத்துக்கிட்டோம். அதனால் அது எப்படி பண்ணனா பாருங்க. நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ரெண்டு வாட்டி போகணும். இது வந்து நம்ம டிரைவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இப்படி பண்ணுவோம். 4 எடுத்தோம்னா காட்டுறோம் 4 எப்படின்னு. இப்படி இல்லை இப்படி தான் இருக்கு.
முடிச்சிருங்க சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் க்ளவுஸ் எடுத்துட்டு பண்ணுறேன். ஏன்னா வந்து எப்படி பிடிக்கும் எனக்கு தெரியாது. நான் வந்து காட்டுறேன். இது இருக்கிறாங்க இப்படி பண்ணிக்கணும். இது ப்ளூ இது இப்படி பண்ணிக்கணும். இப்போ ஒட்டிதான் பிடிக்கணும். ஓகே, நீங்கள் வேணால் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் அந்த ரெட்டில் ஓகேவாங்க. அப்போ தான் ரிஃப்ரெஷ் ஆகும் போது நீங்கள் ஒன்றே இருங்க. கால் பெண்ட் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? பாருங்க, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது காட்டுறேன். சும்மா ஸ்ட்ரைட்டாக எப்படி முடி போட்டு அடிக்கணும்னு காட்டுறேன். ஆமாம் கைஸ், வீடு முடிச்சிக்கலாமா? வீடு முடிக்கல. இருங்க, வீடு முடிக்கலாம். அதுக்கு ஒரு நேரம் வரும். அதுக்கு நம்ம ஆடலாம். வாங்க எப்படி இப்படி ஆடுன்னு நான் க்ளவுஸ் போட்டு காட்டுறேன். எப்படி ஆடுன்னு இது வந்து ஒரு 1 hour ஆகுங்க இது முடிய. ஓகேவா? 1 hour ஆகும். ஓகேவா கைஸ்? நான் ஆடி முடிக்கிறதுக்கு சென்ச்சுரியாக வச்சுருவாங்க. போன வாட்டி வந்து கிரவுண்டில் வந்து அண்டர் 19 பால்ஸ் போட்டாங்க. ஆக்சுவலி அண்டர் 24 பால்ஸ் போட்டாங்க. வந்து 50 ஓவரில் நான் வந்து மிச்சம் 3 அவுட் ஆகிட்டேன். நான் அவுட் ஆகல. நான் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பேட்டிங் வரும்போது பயந்துட்டானா சீக்கிரமாக செஞ்சுட்டு வச்சுட்டேன். 400 அது. அப்போ வந்து அண்டர் 19 ரன்ஸ் அடிச்சிட்டேன். பார்க்கலாமா கைஸ்? பார்க்கலாமா? வீடியோ மட்டும் முடிச்சுக்கலாம். சரி,
23 செகண்ட்ஸ் 23 மினிட்ஸில் ஆல் அவுட் பண்ணிடலாம். ஆல் அவுட்டில் இதை வந்து பண்ணிடலாம். வீடியோ வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, போஸ்ட் இன்னும் நிறையா வேலை இருக்குது. அது வந்து இது பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். அதுக்கெலாம் நிறையா வேலை இருக்குது கைஸ். அதுக்குன்னே 3 மணி நேரம் ஆகிடும் கைஸ். எடிட்டிங்லாம் பண்ணணும். அதுக்குன்னே